வணக்கம். தரம் 11 மாணவர்களுக்கான வரலாறு பாட வகுப்பினை ஆன்லைன் மூலமாக கற்பிப்பதற்கு நான் முன்வந்துள்ளேன். நான் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியை. 30 வருடங்கள் வரலாறு பாடத்தினை மாணவர்களுக்கு கற்பித்துள்ளேன். அந்த வகையில் இந்த பாடத்தினை ஆன்லைன் மூலமாக கற்பிப்பதன் மூலம் பல மாணவர்கள் பயன் அடைவார்கள் என நினைக்கின்றேன். தரம் 11 வரலாறு பாடத்தில் அலகு 1 கைத்தொழில் புரட்சி என்ற அலகினை நோக்குவோம். இந்த கைத்தொழில் புரட்சி என்ற அலகிலே நாம் முக்கியமாக பின்வரும் விடயங்களை பற்றி கலந்துரையாடுவோம். முதலாவது, கைத்தொழில் புரட்சி என்றால் என்ன? இரண்டாவது, கைத்தொழில் புரட்சியின் ஆரம்பமும் வளர்ச்சியும். மூன்றாவது, கைத்தொழில் புரட்சி பிரித்தானியாவில் ஆரம்பித்தமைக்கான காரணங்கள். அடுத்தது, கைத்தொழில் புரட்சியின் வளர்ச்சியும் பரவலும். அடுத்து, கைத்தொழில் புரட்சியின் விளைவுகள். இறுதியாக, கைத்தொழில் புரட்சி இலங்கையில் செல்வாக்கு செலுத்திய விதம். இவ்வாறான தலைப்புகளில் என்னுடைய இந்த பாட அலகினை கற்பிக்கலாம் என நினைக்கின்றேன். முதலாவதாக நாங்கள் கைத்தொழில் புரட்சி என்றால் என்ன, அதற்கான வரைவிலக்கணத்தினை முதல்ல நாங்கள் பார்க்க வேண்டும். மனிதன் ஆரம்ப காலத்தில் தனது கைகளால் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு பதிலாக தற்போது இயந்திரங்களை பயன்படுத்தி உற்பத்தியினை மேற்கொள்ளுகின்ற ஒரு செயற்பாட்டையே நாம் கைத்தொழில் புரட்சி என குறிப்பிடுகின்றோம். அதாவது மனிதன் தனது இரு கரங்களாலும் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு பதிலாக இன்று இயந்திரங்களை பயன்படுத்தி உற்பத்தியினை மேற்கொள்ளும் ஒரு வகையான செயற்பாடுதான் இந்த கைத்தொழில் புரட்சி. சுமார் 6 தசாப்த காலத்தில் கைத்தொழில் மற்றும் தொழில்நுட்ப துறையில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பாரிய மாற்றமே இந்த கைத்தொழில் புரட்சி. இந்த கைத்தொழில் புரட்சியானது முதல் பிரித்தானியாவிலேயே ஆரம்பித்தது. பிரித்தானியாவன் என்றால் அதாவது இங்கிலாந்தும் பிரித்தானியாவும் ஒரே நாடுகள் தான். முதலாக இந்த கைத்தொழில் புரட்சி பிரித்தானியாவிலேயே ஆரம்பித்தது. அதன் பின்னரே ஐரோப்பாவின் ஏனைய நாடுகளுக்கும் இதே போல உலகின் வேறு பல நாடுகளுக்கும் இந்த கைத்தொழில் புரட்சியானது பரவி வந்தது. பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதி அரை பகுதியில் பிரித்தானியாவில் கைத்தொழில் புரட்சி ஆரம்பமானது. 19ஆம் நூற்றாண்டாகும் போது ஐரோப்பாவின் ஏனைய நாடுகள் மற்றும் உலகின் சில நாடுகளிலும் இந்த கைத்தொழில் புரட்சி செல்வாக்கு பரவியது. ஆரம்ப காலத்தில், அதாவது 18ஆம் நூற்றாண்டாகும் போது பிரித்தானியா தவிர ஐரோப்பாவில் முக்கியமாக பிரான்ஸ், போர்த்துக்கல், இஸ்பானியா முதலிய நாடுகளில் இந்த கைத்தொழில் புரட்சி பரவி இருந்தது. அதன் பின்னரே இது ஏனைய நாடுகளுக்கும் பரவி இருந்தது. இது கைத்தொழில் புரட்சி பற்றிய ஒரு ஆரம்ப நிலைப்பாடு. அடுத்த தலைப்புல இந்த கைத்தொழில் புரட்சி பிரித்தானியாவில் ஆரம்பித்தமைக்கான காரணங்கள் இவை. பிரித்தானியாவில் ஆரம்பித்தமைக்கான காரணங்கள் என்று கூறுகிற போது, முதலாவது, ஐரோப்பாவின் வெளிநாட்டு வர்த்தகம் வளர்ச்சியடைந்திருந்தமை. அதே நேரம் கைத்தொழில் துறையில் முதலீடு செய்யக்கூடிய செல்வந்தர்கள் பிரித்தானியாவில் உருவாகி இருந்தமை. அதாவது கைத்தொழில் துறையில முதலீடு செய்வதற்காக வசதி படைத்த செல்வந்தர்கள் பிரித்தானியாவிலே உருவாகி இருந்தார்கள். இதே போல மூன்றாவது காரணம்,
பிரித்தானியாவின் சனத்தொகை அதிகரித்தமை. சனத்தொகை அதிகரித்ததால் பொருட்களுக்கான கேள்வியும் அதிகரித்தது. இதனால் அதிகளவு பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டிய தேவை பிரித்தானியாவில் இருந்தமை. இதுவும் இந்த பிரித்தானியாவில கைத்தொழில் புரட்சி ஆரம்பித்தமைக்கான ஒரு காரணமாகும். அடுத்து 14ஆம் 15ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி. இந்த மறுமலர்ச்சியால் விஞ்ஞான அறிவு வளர்ச்சி அடைந்தது. அந்த விஞ்ஞான அறிவை பயன்படுத்தி இயந்திர சாதனங்கள் வளர்ச்சியடைந்து அதன் மூலம் பேரளவு உற்பத்தி அதிகரித்தமை. அடுத்த காரணம் கனியங்கள் அதிக அளவில் காணப்பட்டமை. இப்ப கனியங்கள் என்று கூறுகிற போது இப்ப நிலக்கரி, இரும்பு போன்ற கனியங்கள் பிரித்தானியாவில அதிக அளவில் காணப்பட்டமை. அதாவது இயந்திர சாதனங்களை உருவாக்குவதற்கு தேவையான இரும்பு கனியம், அதே போல எரிபொருளாக பயன்படுத்தப்பட்ட நிலக்கரி, இவை இரண்டும் பிரித்தானியாவில தாராளமாக காணப்பட்டது. இதனால் பிரித்தானியாவில இந்த கைத்தொழில் புரட்சி ஆரம்பிக்கப்பட்டமைக்கு இது ஒரு முக்கியமான காரணம் என்று கூறலாம். இதே போல வர்த்தக சட்டங்கள் மூலம் குடியேற்ற நாடுகள் தவிர்ந்த ஏனைய நாடுகளுடனும் வர்த்தக தொடர்புகளை விரிவாக்கியமை, இதுவும் இந்த பிரித்தானியாவில கைத்தொழில் புரட்சி ஆரம்பித்தமைக்கான பிரதான காரணமாக நாங்கள் கூறிக்கொள்ளலாம். எனவே பிரித்தானியாவில் கைத்தொழில் புரட்சி ஆரம்பித்தமைக்கு பல காரணங்கள் நான் சொல்லி இருக்கிறேன். சுருக்கமாக சொன்னால் வெளிநாட்டு வர்த்தகம் வளர்ச்சி அடைந்தமை, கைத்தொழில் துறையில் முதலீடு செய்யக்கூடிய செல்வந்தர்கள் உருவானமை, பிரித்தானியாவின் சனத்தொகை அதிகரித்தமை, ஐரோப்பாவில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி, கனியங்கள் அதிக அளவில் காணப்பட்டமை, வர்த்தக சட்டங்கள் மூலம் குடியேற்ற நாடுகள் தவிர்ந்த ஏனைய நாடுகளுடன் வர்த்தக தொடர்புகள் விரிவடைந்தமை, இவைதான் இந்த பிரித்தானியாவில கைத்தொழில் புரட்சி ஆரம்பித்தமைக்கான காரணங்களாக குறிப்பிடப்படுகின்றது.